வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலம் அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கூடி அனைத்தும் மாக்கி பழுத்தும் ஓரறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையா உயிரினங்கு தோற்றுவித்து முழு திறன் உடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம், பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க்கை வாழ்க வளமுடன். குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் நினையறிய நினைந்தேனப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினீனும் என் உயிர் எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே, குருவே அன்பே. வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக அருமையான 9 மைய தவம் நடத்திய அருள்நிதி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி அருளையா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா தொடர்ந்து ஞான களஞ்சிய கவி. நான் யார் என்ற கேள்விக்கு விடை வழங்கும் விதமான மகானின் கவிகள். இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட ஞானாசிரியர் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, நான் யார் தொடர் சிந்தனையில் இன்றைக்கு முனைப்பின்றி தொண்டு செய்வோம் என்ற தலைப்பிலே ஒரு கவி.
இறைநிலையை உணர்கின்ற போது அடைகின்ற பக்குவம் பிரம்மஞானம். அதாவது எல்லாவற்றையுமே இறைவனின் திருநடனங்களாக பார்க்கக்கூடிய ஒரு பக்குவம். அந்த அனுபவத்தில் மலர்வது கருணை. கருணையின் வெளிப்பாடு தொண்டு. தொண்டு செய்வதிலே கூட நான் செய்கிறேன் என்ற முனைப்போடு செய்கின்ற நிறுவனங்களைத்தான் உலகத்தில் நாம் பார்க்கலாம். ஆனால் இறைவன் என்னை இந்த தொண்டை செய்ய வைக்கிறான் என்று முனைப்பின்றி தொண்டு செய்ய வேண்டும் என்றால் அது இறையுணர்வு பெற்றவர்களால் மட்டுமே முடியும். நானே ஈசன் சொல் விடுத்து நற்பொருளான ஈஸ்வரனே நானுமாக இருக்கின்றான். ஞாலம் உயிர்கள் அனைத்தும் அவன். நான் இவ்வுண்மை உணர்ந்த பயன் நல்லுலகக்கே என ஈந்தேன். நான் இனி தூயன் என நின்று நற்தொண்டாற்றி இன்புறுவே. அதாவது நானே ஈசன் என்று சில பேர் சொல்லியிருக்காங்க. கல்கி அவதாரம் நான் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்? மகாவிஷ்ணு தசாவதாரம் எடுத்தாரு. 9 முடிந்தது கிருஷ்ண பலராம அவதாரத்தோட. மீதி இருக்கிறது ஒன்று கல்கி. அது நான் தான் என்று சொல்லிக்கொண்ட ஒரு காலம் உண்டு. பிறகு காணாமல் போனதும் உண்டு. அது முனைப்பினால் ஏற்படக்கூடிய ஒரு வேஷ விளம்பரமான தன்மை. அப்படி இல்லாமல் நற்பொருளான ஈஸ்வரனே நானுமாக இருக்கிறேன். இது அடக்கம். நற்பொருளான ஈஸ்வரனே நானுமாக இருக்கிறேன். அப்ப நான் மட்டும் இல்லை, எல்லோருமே இருக்கிறாங்க, நானும் இருக்கிறேன் என்கின்ற போது இது எல்லோரையும் சமமாக பாவிக்கின்ற விரிந்த ஞானம். ஆனால் நானே இறைவன் என்று சொல்லுகின்ற போது அது மற்றவருடைய தன்னை உயர்த்தி காட்டுவதற்கான, மற்றவர்கள் தன்னை வணங்கி வழிபட வேண்டும் என்ற ஒன்றை எதிர்பார்த்து செய்கின்ற விளம்பரமாக இருக்குமே தவிர அது இறை உணர்வாக இருக்காது. உண்மையிலேயே யார் இறை உணர்வு பெற்றவர்கள் என்றால் தன்னை தலைவனாக நினைத்து கொண்டு தனக்கு தொண்டு செய்யக்கூடிய சிலரை பக்கத்தில் அமர்த்தி கொண்டு வருபவர்களை 3ஆம் தரமாக வைத்து பார்க்கின்ற நிலை எல்லாமே இறையுணர்வு பெற்ற நிலை அல்ல. எல்லோரையும் அரவணைத்து வாழ்த்தி தானும் தொண்டாற்றி வாழ்கின்ற ஒரு நிறைவுதான் இறையுணர்வு பெற்றதற்கான அடையாளம். எனவே நானே ஈசன் என்ற சொல் விடுத்து நற்பொருளான ஈஸ்வரனே நானுமாக இருக்கிறேன். ஞாலம் உயிர்கள் அனைத்தும் அவன். இறைவனை தவிர வேறு எந்த பொருள் உலகமாக பிரபஞ்சமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது? அதாவது வள்ளுவ பெருந்தகை நிலையாமையை பற்றி பேசுகின்ற போது செல்வத்தையும் குறிப்பிடுவார். அற்கா இயல்பெற்ற செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல் என்பார். அதாவது செல்வம் ஒரு இடத்தில் நிற்பது இல்லை, அது கை மாறிக்கொண்டே போகும், தலைமுறைகள் மாறிக்கொண்டே போகும். அப்படி நிலை இல்லாதது அந்த தன்மை உள்ள செல்வம் நம் கையிலே சில நாள் தங்குகின்ற போது, நிலையில்லாத செல்வம் நம் கையிலே சில நாள் தங்குகின்ற போது, அந்த காலகட்டத்திலேயே நிலைத்த புண்ணியங்களை தேடிக்கொள். ஏன்னா என்றைக்கும் அழியாதது என்ன?
அதாவது உலகம் முழுவதும் சொத்து வாங்குறாங்க. மக்களை சுரண்டி சுரண்டி பொருள் பறிக்கிறாங்க. வியாபாரம், தொழிற்சாலை, ஆன்மீகம், அரசியல் என்று இவங்க தான் உலகத்தில் செல்வந்தர்கள். இவர்களுக்கெல்லாம் தினசரி பட்டினத்தவருடைய பாட்டை காலை எழுந்த உடனேயே இந்த சுப்பிரபாதம் மாதிரி போட்டு காட்டணும். அது என்ன பாடல் பாருங்க. பட்டினத்தர் சொல்றாரு, நம் நாடு எங்கே, பெரும் வீடு எங்கே, காப்பு நஞ்சை எங்கே, தோப்பு புஞ்சை எங்கே, அதிகாரம் எங்கே, வியாபாரம் எங்கே, மனைவி மக்கள் எங்கே, வைத்த ரொக்கம் எங்கே, வாங்கின வட்டி எங்கே, இரும்பு பெட்டி எங்கே, இவையெல்லாம் கூட வருமோ அங்கே, நாடி வருவது எது, நாம் சாகிற போது நம்மோடு எது கூட வரும், நாடி வருவது எது, பாவ புண்ணியம் அல்லாது நாம் அறையில் அணியும் கோவணமும் வராது. இதுதான் யதார்த்தம். அப்ப எது நம்மோடு வரக்கூடியது, எது நம் சந்ததிக்கு பயன் தரக்கூடியது என்றால் புண்ணிய பாவங்களே. எனவே செல்வம் நிலையில்லாதது. அது நம் கையிலே சில நாள் தங்குகின்ற போது நிலைத்த புண்ணியத்தை செய்துவிட்டால் பணம் போயிடும், இடம் மாறிடும். ஆனால் புண்ணியம் இடம் மாறாது. புண்ணியம் வேறு யாருக்கும் போயிடாது, நமக்கும் நம் சந்ததிக்கும் தான் அது பலனளிக்கும். எனவே எதிலோ முதலீடு செய்தால் நமக்கு பயனாகும் என்று சுவிஸ் பேங்க் வரைக்கும் செல்வத்தை குவித்து வைக்கிறார்கள். ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் பயனாகாதப்பா. இதெல்லாம் ஒரு நிலநடுக்கமோ பூகம்பமோ வந்தால் எல்லாம் பூமிக்குள்ள புதைந்து போகும், மறுபடியும் தோண்டிதான் எடுக்கணும். அதனால் நிலையில்லாத செல்வம் வருகின்ற போது நிலைத்த புண்ணியத்தை செய்துவிடு என்றார். சரி, அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. அற்கா இயல்பெற்று செல்வம், நிலையில்லாதது செல்வம், அது பெற்றால் அற்கூப ஆங்கே செயல். இப்ப அற்கா என்ற சொல்லுக்கு எதிர் சொல் அற்கு, நிலைத்த புண்ணியத்தை செய்துவிடல் அப்படின்றார். எது நிலை இல்லாதது? எல்லாமே நிலை இல்லாததுன்றார். நிலைத்தது எது? பாவ புண்ணியம், அதை நிர்ணயிக்கின்ற இறைநிலை. அற்கு என்றால் நிலைத்த என்று பொருள். இப்போ நம்முடைய தமிழ் மொழியில பாருங்க, பிறப்பதற்கு, வாழ்வதற்கு, வருவதற்கு, தருவதற்கு, பெறுவதற்கு, இருப்பதற்கு, கொடுப்பதற்கு, இதெல்லாம் வார்த்தைகள் தானே. இதெல்லாம் ஒற்றை சொல்லாக நினைக்கிறோம். பிறப்பது, பிறப்பதற்குனா பிறப்பது அற்கு, வாழ்வது அற்கு, தருவது அற்கு, பெறுவது அற்கு, எல்லாத்திலையும் அற்கு கூட வந்து பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்? நான் அல்ல, நிலைத்த இறைநிலையே நானுமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, இந்த உலகமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, 820 கோடி மக்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, கோடிக்கணக்கான ஜீவராசிகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, கோள்களாக, நட்சத்திரங்களாக, மண்டலங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப எல்லாமே இறைவன் தான் என்ற ஒரு உணர்வு அனுபவத்தில் கிடைக்கின்ற போதுதான் மன விரிவு ஏற்படும். மன விரிவு ஏற்படுகின்ற போது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளல் பெருமான். அது போல எந்த உயிர் வருந்துகிறது, துன்பப்படுகிறது என்றால் இந்த உடல் மூலமாக இறைவன் துன்பப்படுகிறானே என்ற கருணை வெளிப்படும். அதை நீக்குவதற்கு நம்மால் என்ன செய்ய முடியும் என்ற சிந்தனை வெளிப்படும். அந்த சிந்தனை துண்டாக செயலாக மலர்ச்சி பெறும். எனவே ஞானம், உயிர்கள் அனைத்தும் அவன்.
நான் இவ்வுண்மை உணர்ந்த பயன் நல்லுலகுக்கே என ஏந்தேன். இதை அறிந்த பிறகு 35 வயதுல இதை அறிந்தேன். பிறகு என்ன செய்தேன்? தொழில்துறையிலே இருந்த போதும் ஈட்டிய பொருள் அனைத்தும் எனக்கே என்று வைத்துக் கொள்ளவில்லை. பல குடும்பங்களுக்கு உதவினேன். 50வது வயதிலே உலகுக்கே இனி நான் தொண்டு செய்வேன் என்று என்னை ஒரு சிறு தொண்டனாக, உலக நல தொண்டனாக அர்ப்பணித்துக் கொண்டேன் என்கிறார். இது போல ஒவ்வொரு அதிகாரியும் செல்வந்தனும் வாழ்கின்ற மக்களும் இந்த இறை உணர்வை பெற்றுவிட்டால் எப்படி இருக்கும் இந்த உலகம் அப்படின்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இல்லையா? பெறுவதற்கே ஆள் இருக்க மாட்டாங்க, கொடுப்பதற்கே தயாராக இருப்பார்கள். அத்தனை வளம், இயற்கை வளம், மனித வளம் கொட்டி கிடக்கிறது இந்த நில உலகில. இவ்வளவு இருந்தும் ஒரு குறைப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம். ஏன்னா கோடிக்கணக்கான செல்லும் உள்ளவனும் நிம்மதியாக இல்லை, உயர்ந்த பதவியில் இருப்பவனும் நிம்மதியாக இல்லை. பார்க்கிறமே கண்கூடாக. அப்ப எதற்காக இதை பெற்றாய்? நாம் அந்த இடத்துக்கு போனாலும் அதே அவஸ்தை தானே. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, சில கோடிகள் சம்பாதிச்சுட்டா நிம்மதியா இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது உதாரணம் இருக்கிறாங்களே, பல கோடி சம்பாதிச்சவங்க இருக்கிறாங்க, நிம்மதியா இல்லையே. பாய் விரித்து படுத்தவனும் வாய் திறந்து தூங்குகிறான். பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை. வண்ணமுத்து மண்டபமும் வைர நகை பஞ்சனையும் உன்னிடத்தில் நான் தருவேன், நிம்மதியை நீ தருவாயின்னா. அப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் எங்க இருக்கு? தூக்கம் வராதவோ புலம்புமே தவிர தூங்கி எந்திரிச்சா மனசு கொடுக்குமா? இது ஒரு மயான வைராக்கியம் தான். இது மாதிரி நினைக்கிறதெல்லாம் ஒரு மயான வைராக்கியம். அது யாரும் கொடுப்பாங்களா என்ன? இது வரைக்கும் யாரும் கொடுத்தது இல்லை. எனவே இந்த நிலைக்கு நாம் போனாலும் நமக்கும் இதே கதிதான் என்பது தெரியுது இல்லையா? அப்புறம் என்ன அது மேல மோகம்? இதை உணர்ந்து விட்டால் நல்லுலகுக்கே என ஏந்தேன். இந்த உலக வாழ்க்கை எல்லாரும் பாராட்டல. சென்றவனை கேட்டால் வந்துவிடு என்பான், வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான். இங்க இருன்னு யாரும் சொல்லல. எல்லாரும் உலக வாழ்க்கை துன்பமயமானது என்றுதான் சொல்றாங்க. ஆனா மகர்ஷின்னு சொல்றாங்க, நல் உலகுக்கே என ஏந்தேன். உலகத்து மேலையா தப்பு? அளப்பரிய வளங்களை கொட்டி வைத்திருக்கிறது. மனித ஆற்றலாக, சிந்தனை திறமாக, உழைப்பு திறமாக மனித வளத்தையும் கொட்டி தந்திருக்கிறது. மக்கள் சரியா பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அதுக்கு இறைவன் என்ன செய்வான்? இயற்கை என்ன செய்யும்? எனவே உலகம் நல்லதுதான். இந்தியா இஸ் ரிச் கண்ட்ரி, இந்தியன்ஸ் ஆர் புவர் என்பார்கள். ஆனா எல்லா வளங்களும் சீதோஷ்ண நிலையும் மிக சிறப்பாக அமைந்த பூமி அல்லவா இந்தியா. ஆனா ஏழைகள் நாடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது இல்லையா 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும். இப்ப காரணம் என்ன? உலக பணக்கார வரிசையில் இருக்கணும், போட்டி போடுறாங்க. அப்ப இலர் பலராகிய காரணம், ஏழைகள் எண்ணிக்கை பெருகி போனதுக்கு காரணம் என்ன? நோற்பார் சிலர், பலர் நோலாதவர். ஈத்து உவக்கும் வாழ்க்கை வாழ்பவர்கள் மிகச்சிலர் தான். மற்றவங்கள திருடி திங்கிற, பொறுக்கி திங்கிற, பறித்து தின்கிற ஆட்கள் தான். அப்ப சில பேர் செல்வந்தர்கள் இருக்க, பல பேர் ஏழைகளானாங்க. அப்ப எத்தனை வளம் இருந்தாலும் பகிர்ந்து உண்ணுகின்ற மனித பண்பாடு இல்லை என்றால்
அத்தனை வளங்களும் பொருளற்றி ஆகுதா? அதைத்தான் சொல்றாரு மகர்ஷி. நல் உலகக்கே என ஈந்தேன். உலகம் ரொம்ப நல்லதுப்பா, மனுஷங்க தான் சரியில்லை. நாம சனி பயிற்சி கொண்டாடிட்டு இருக்கிறோம். நேற்றைக்கு சனி பயிற்சி வந்து காக்காவுக்கு சோறு போட ஆரம்பிச்சிட்டாரு ஒருத்தர். அவரு அது காக்கா சோறு போட்டேன்னு சொன்ன மக்கள் சிரிப்பாங்க இல்ல. அதனால வெயில் காலம் வந்துருச்சு, எல்லாம் பறவைகளுக்கெல்லாம் உணவு கொடுங்க, சோறு கொடுங்கன்னு இத்தனை வருஷமா எல்லாம் ஞானத்தை இப்ப சொல்றாரு. வேடிக்கை தான். அதாவது தத்துவமும் வாழ்க்கையும் புரிகின்ற போது நம்ம வாழ்க்கையும் வேடிக்கையாத்தான் இருக்கும், மற்றவங்க வாழ்க்கையும் பயங்கர காமெடியா இருக்கும். அதனால இதெல்லாம் ரசிக்கிறது தான். எப்படி இருக்கிறாங்க பாருங்க மக்கள். 6 இரவு தந்திருக்கலாம் இறைவன், அற்புதமான பூமியை தந்திருக்கின்றான். இந்த ஒரு சீரியல் வரும், இறைவன் தந்த அழகிய வாழ்வு. அதே போல அற்புதமான வாழ்க்கையை இறைவன் தந்திருக்கின்றான். அதை அனுபவிக்க தெரியாம இப்படி அவசப்படுறாங்களேன்னு பாக்குற போது சிரிப்பு தானே வரும். சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. உன தானே தெரிஞ்சிருக்கணும். இல்லை மகர்ஷி மாதிரி மகான்கள் வந்து எல்லாம் சொல்றாங்க, அதை கேட்டாவே தெரிஞ்சிருக்கணும். கூடவே இருந்துகிட்டு கூட திருந்தாதவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? மகர்ஷி தன்னை உலக நல தொண்டனாக அறிவித்துக் கொண்டார். அந்த செய்தி கேட்டவங்க கூட வருமான வரி ஏமாத்தி வாழ்கின்ற நிலை பார்க்கிறோம் இல்லை. அப்போ என்னன்னா, இதெல்லாம் பேசுறதுக்கும் கேட்கறதுதாங்க. உனக்கு எழுதி ஊருக்கு தாண்டி சொன்னேன்ற மாதிரி சில பேருக்கு அந்த வசதியும் பதவியும் வந்து விட்டால் தத்துவம் எல்லாம் சும்மா ஏதோ கேட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு தவிர இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கிறாங்க. இது மாதிரி ஒரு நடிப்பு சித்தாந்தம் சாமிஜி அதுக்கும் சொல்லி வச்சாங்க. தவறுகளை செய்து கொண்டே தத்துவத்தை பேசினால் கேட்பவர்கள் துணிந்து தவறுகளை செய்து கொண்டே தத்துவத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். சோ ஒரு விஷயம் நம்ம தெரிந்து கொள்கிறோம் என்றால் நோய் ஐ நோ என்பதில் வேல்யூ கிடையாதுங்க. தெரிந்து கொள்வது பின்பற்றுவதற்காக, செய்து பார்த்து பலன் பெறுவதற்காக. எனக்கு எல்லாம் தெரியும் உலக நியாயமான பேசுவேன், நான் செய்யறது இப்படித்தான் இருப்பேன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க? சோ கற்க கசடர கற்பவை எதுக்காக? நிற்க அதற்கு தக. ஒரு கருத்தை, செய்தியை, கல்வியை, தத்துவத்தை தெரிந்து கொள்கிறோம் என்றால் நோக்கம் அதை பயன்படுத்துவது, வாழ்ந்து பார்ப்பது. சும்மா கேட்டுக்கிட்டு எனக்கு தான் தெரியும்னு போனா அதுல என்ன பிரயோஜனம்? So what I know is not a matter, what I did, what I do. அதுதானே மாற்றத்திற்கும் பக்குவத்திற்கும் வழி. எனவே ஒரு சிறிய தொண்டனாக நல்லுலகுக்கு இணைகின்றேன். நான் இனி தூயவன் என நின்று நற்தொண்டாற்றி என்பொருவேர். நான் வாழ்ந்து கண்ட உண்மை, கடைசி வரைக்கும் வாழ்ந்து பார்த்துட்டேன். அதை மையமாக வைத்து சொல்லுகிறேன், நீங்கள் இப்படி நிம்மதியா வாழ்ந்து போகலாம். அதாவது வள்ளுவப்பெருந்தகை சொல்வார், யாம் மெய்யா கண்டவற்றுள், நான் வாழ்ந்து பார்த்து அறிந்து தெளிந்து உணர்ந்த நிலையிலே யாம் மெய்யா கண்டவற்றுள் இணை தோன்றும் இல்லை. இதைவிட சிறப்பானது வேற எதுவுமே கிடையாது. அது என்ன? வாய்மையின் நல்ல பிற. யாம் மெய்யா கண்டவற்றுள் இணை தோன்றும் இல்லை, வாய்மையின் நல்ல பிற. வாய்மையை போன்ற பாதுகாப்பான, வளம் மிக்க, நல்ல ஒரு வாழ்க்கையை தரத்தக்க இனிமையான வழிபாக்கையை வேறு எங்கேயும் நான் கண்டதில்லை என்றார். இப்போ வாய்மை என்பது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சூழல்.
சொல்லுக்கு மூலம் எண்ணம், சொல்லுக்கு பிறகு செயல். எண்ணம் சொல் செயல். அப்போ எண்ணம் சொல் செயலாலே தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருகின்ற ஒரு வாழ்க்கையை விட வேறு சிறந்த பொருள், சிறந்த செல்வம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை என்று தனது வாழ்க்கையை சாட்சியாக வைத்து தீர்ப்பளிக்கிறார் வள்ளுவ பெருந்தகை. யாம் மெய்யா கண்டவற்றுள் இணைத்தொன்றும் இல்லை, வாய்மை நல்ல பிற. அதே மாதிரி மகரிஷி சொல்றாங்க, நான் இனி தூயன் என நின்று நற்தொண்டாற்றி இன்புறுவீர். அது என்ன நற்தொண்டு? தொண்டு என்றாலே மற்றவர்களுக்கு என்ற வாழ்க்கை. அதுல நல்ல தொண்டு என்ன என்றால் அரசியலும் தொண்டுதாங்க. மக்களுக்காக சேவை செய்கின்ற வாய்ப்பு தான் அரசியல். ஆன்மீகமும் தொண்டுதான். மக்களுக்கு தர்மத்தை போதித்து நல்வழிப்படுத்துகின்ற சேவைதானே மடங்களுடைய கடமை. அதுவும் தொண்டுதான். பல பொருட்களை உற்பத்தி செய்து நம்முடைய வாழ்க்கையை வளமாக்குகிறார்களே, அதுவும் தொண்டுதானே. மனித வாழ்க்கையே தொண்டுதான். விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மனித வாழ்க்கையே தொண்டுதான். இப்போ ஒரு டாக்டருக்கு படிக்க வைக்கிறோம், என் பையன் டாக்டர், என் மகள் டாக்டர் அப்படின்னு பெருமையா பேசிக்கிறோம். ஓகே, என்ன நம்ம 4 பேருக்கு மட்டும்தான் வைத்தியம் பார்க்குறாங்களா? யாருக்கு செய்யறாங்க? உலக மக்களுக்கு தானே தொண்டாற்றுறாங்க. என்னால ஃபீஸ் வாங்குறதுனால தொழிலா மாறி போச்சுங்க. ஃபீஸ் வாங்குறதுனால அது தொழில் நினைக்கிறாங்க. ஆனா இந்த பணத்தினுடைய பெறுதல் தருதல், கிவ் அண்ட் டேக், இதை மறந்துட்டு அலட்சியப்படுத்திட்டு வாழ்க்கை மட்டும் பாருங்க. எல்லோருடைய வாழ்க்கையும் தொண்டு வாழ்க்கை தான். ஆனா அதுலேயே எத்தனை சிக்கலும் வருது. மற்றவர்கள் வாழ்கின்ற சமுதாய வாழ்க்கையிலே தான் சிக்கல்களை உருவாக்குது. அதனால் அதுவும் தொண்டு தான். இயற்கையின் அமைப்பே தொண்டு வாழ்க்கை தான். ஆனா அது இரண்டும் கலந்த தொண்டு. சில பேருக்கு நல்லது செய்யும், பல பேருக்கு துன்பத்தை கொடுக்கும். அதனால் நற்தொண்டு என்றால் நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய தொண்டு. அது இந்த ஆன்மீகம். வியாபாரத்தனம் இல்லாத, மாயஜாலம் இல்லாத, மயக்குவாதம் இல்லாத, தெளிவான, எளிமையான, இலவசமான தத்துவ பயிற்சிகள். அதான் நற்தொண்டு. இந்த தொண்டு தான் நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும். எந்த வகையிலே துன்பம் இல்லாதபடி நம்மை காத்துக்கொள்ளும். குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் என்ற வள்ளுவ பெருந்தகை. யார் நற்தொண்டுக்கு என்று தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை இறைவன் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அவங்களுக்கு என்ன தேவை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். எப்போ அவர்களுக்கு குறை என்பது இருக்காது. அஞ்சாதே உனக்கு முன்னால் என் சமூகம் செல்கிறது என்பார் இயேசுபிரான். உனக்கு என்ன தேவை அது நான் கொடுத்துட்டே இருப்பேன், முன்னாடி போயிட்டு இருப்பேன், நீ பின்னாடி சௌகரியமா ராஜா பாட்டில் நடப்பது போல வாழ்ந்து விடு, உனக்கு முன்னால் நான் செல்கிறேன் என்கிறார் இயேசுபிரான். தத்துவத்திலே தெளிவும் தொண்டு செய்கின்ற மனமும் இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் என்கிறார் மகர்ஷி அவர்கள். அப்ப உண்மையான தத்துவத்தை வாழ்க்கை உணர்ந்து தெளிந்த மகன்கள் எல்லோருமே என்ன சொல்றாங்க? இறைவனின் கருணைக்கு நிகராக வேறு எதுவுமே கிடையாது. அப்ப இறைவனின் திரு உருவங்களுக்கு நாம் தொண்டு செய்கின்ற போது இறைவன் நமக்கு தொண்டனாகிறான் என்று பக்தி மார்க்க சொல்லுவாங்க இல்லையா, அடியார்க்கு அடியன் என்றெல்லாம். அப்ப இறைவனை நமக்கு தொண்டாற்ற என்று தயாராக இருப்பான். இப்ப என்ன குறை? குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. இந்த வாழ்க்கையே அற்புதம். எந்த குறையும் இறைவன் நமக்கு தந்ததில்லை.
நாம் குறைன்னு நினைப்பதெல்லாம் மனதின் குறைபாடுகளே தவிர இயற்கை வளத்தில் குறையில்லை. எனவே அடைஞ்சதை கொண்டு மகிழ்வோடு நிறைவோடு வாழ்வோம் என்று சொல்லி வாய்ப்படுத்தனருக்கு நன்றி பாராட்டி இந்த கவிக்கான விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. இறை உணர்வு ஓடு ஈகை அறவாழ்வு வாழ்பவர்களுக்கு இறைவன் வாரி வழங்குவான். அவன் கருணைக்கு எல்லையே கிடையாது. அருமை, சிறப்பு ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. இது அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அனுபவித்தவன் பேசுகிறேன் கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு முடிச்சிருவாங்கய்யா. வாழ்க வளமுடன். தொடர்ந்து சிறப்பாக விளக்கம் வழங்கி வழிகாட்டி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானமோங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சிவசங்கரி சிவபாலா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்கு சூழழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் மின்னாம், நிறைவெளியில் விண் சூழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காண்டமாம், மறைப்பொருளாம் காண்டம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் மைந்தமாம், முறையாய காண்டலை மனமாம் உயிர் உடல் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த நிலை உணர்ப்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி
வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.